ரோகிணி, மனோஜ் 2 பேருமே சேர்ந்து கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கா ரோகிணி காரு? இங்கே பாரு, நம்ம பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கார் வேணும், புரியுதா? கார் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரி, செகண்ட் ஹேண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்காத, எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ காரு. இது உள்ளேருந்து எல்லாரையும் வர வைக்கலாம். இந்த முத்து மீனா மட்டும் தான் அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, நானும் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு விஜயாக்கு. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. அம்மா சரி, நம்ம வீட்டு வாசலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஏண்டா உள்ளே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதெல்லாம் இல்லம்மா, அம்மா நான் புது கார் வாங்கியிருக்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இது கார் வாங்கியிருக்கியா? ஐயோ பாப்பா, என் பையன் கார் வாங்கிட்டான். எவ்வளோ பேர் என்னென்ன பேசினாங்க பாத்தியா, அவன் அப்படியே வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. காரை போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. அவன் வைத்தறிச்சல்ல பேசுகிறான், அவன் அப்படி தான் பேசுவான். சரி வாங்க வெளியே போகலாம், வெளியே தான் இருக்கான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே வராங்க. காரை முத்து பார்க்குறாரு. இந்த காரா? என்னடா கார் இது? இதை பார்த்தாலே நல்லாவே இல்லை. ஐயோ எவ்வளோடா பணம் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவ்வளோ பணம்னு சொல்கிறாரு. ஐயோ இவ்வளோ பணமா? டேய் பணத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டடா. ஆமாம், முத்துக்கு தான் காரை பற்றி நல்லா தெரியல, டே முத்தை கூட்டிகிட்டு போய் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஆமாம், அவன் ஏற்கனவே நான் வாங்க வேண்டிய காரை இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இல்லை அவருக்கு தான் எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது செகண்ட் ஹேண்ட் காராமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ஆரத்திலாம் எடுக்கலாம், வாங்க 2 பேரும் வந்து நில்லுங்க, ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு சரி உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அழகாக ஓட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போனோடனே மனோஜை கேட்குறாங்க, எதுக்காக இப்படி ஒரு கார் வாங்கினேன், இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. டேய் அவன் ஏதோ வாங்கியிருக்கான் விடு, சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காது, இதான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அது இனிமே தான் யோசிக்கணும். என்னது இனிமே தான் யோசிக்கணுமா? இன்னும் நீ முடிவே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. சரி என்ன ட்ரீட்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. இன்னும் நான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை அப்படின்னு மனோ சொல்கிறாரு. யோசிக்கவே இல்லையா? டே இவன் பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பியர்லாம் வாங்கிட்டு வராரு. எல்லாமே வாங்கிட்டு வந்து வாங்க 3 பேர் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடில் உட்காந்துட்டு குடிக்கிறதுக்கு வராங்க. இல்லை நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன ஏன் கொஞ்சம் குடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறார். இல்லை இன்றைக்கி நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. 2 பேருமே குடிக்கிறாங்க. பியர் குடிக்கும்போது ரவியால் பாட்டிலை ஓப்பன் பண்ண முடியல, முத்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. 2 பேருமே நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டோடனே சொல்கிறாரு, டேய் உனக்கு நீ எதுக்குடா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. 4 காரை வாங்கி விட்றா, கார் வாங்கி விட்டால் நல்ல பிஸ்னஸ். ஏன் கார் வாங்கி விட்டுட்டு அந்த காருக்கு பின்னாடி என்ன சுத்த சொல்கிறியா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு. நீலாம் திருந்தவே மாட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, வீடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி 3 பேர் சேர்ந்து வேறு குடிச்சிட்ருக்கோம். ஏய் நான் குடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரோகிணி, மீனா, சுருதி 3 பேருமே சேர்ந்து சமையல் ரூமில் காஃபி குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க. சுருதி, டப்பிங் கூட பண்ணலாம், அதுக்கு தேவையான நிறைய லேக்ஸ் கணக்கில் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், சரி நீங்கள் பார்லர் வைங்க, இன்னொரு பார்லர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுவும் வேணாம், அது வந்து மனோஜுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பூவெல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா நீங்கள் செய்யறதுலாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி கண்டிப்பாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் எங்கே இருக்கதும் வரதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அடுத்தது அதே மாதிரி ரவியை கூப்பிட்றாங்க. ரவியும் வராரு. அப்படியே விழறா மாதிரி வர